ஒரு பையன் தன் தாயாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு டோல்கேட்டை தாண்டி இயற்கை உபாதைகளுக்கு நம்ம இறங்குவோன்னு சொல்லி இறங்க சொல்லி அந்த தாய் இறங்கின உடனே டோர் கதவை சாத்திட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் போன வேகத்தில் அந்த தாய்க்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அவன் யார் என்னன்னு கூட ஞாபகம் இல்லை. என் பையன் விட்டுட்டு போயிட்டான், என் பையன் விட்டுட்டு போயிட்டா, அதை மட்டுமே அந்த அம்மா திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்குது. கடைசியில் அந்த அம்மாவுடைய புத்தி பேதலிச்சு போச்சு. நீங்கள் இப்படியெல்லாம் உங்கள் பெற்றோரை நடத்திட்டு நீங்கள் எப்படி நல்லா வாழ்ந்துருவீங்க? கணக்கு தீர்க்கிற கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம அதை நம்ம மறந்து போகிறோம். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குதே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வயசான காலத்தில் அம்மாவை வச்சுக்க முடியாதுங்க, அவங்க டென்ஷன், அவங்க கூட இருந்தாங்கன்னா ரொம்ப எங்களை டென்ஷன் படுத்துறாங்க. நீங்க குழந்தைகளா இருந்து பெரியவராக வரைக்கும் நாம பண்ண அத்தனை டென்ஷனையும் பொறுத்துக்கிட்டு தான் அவங்க நம்மளை வளர்த்தாங்க. நைட்டு 12 மணிக்கு நமக்கு பசி வரும், அழுவோம் குழந்தையா இருக்கும் போது. அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்மளை காப்பாத்துறாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுறோம், பெற்றோர் வந்து டென்ஷனா தெரியுறாங்க நமக்கு. சொல்றாங்க வயசான காலத்தில் உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ உளறி இருக்கிறோம்.